வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நினைவோ ஒரு பறவை கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். விடுமுறை நாளான சனிக்கிழமை வேலை பார்க்க வேண்டி நேரிட்டதை கூட மன்னிக்க முடிந்த அவளுக்கு அன்று மாலை 7 மணி வரை ஒரு கேக் கூட வாங்கி தராமல் வேலை வாங்கியதை மன்னிக்கவே முடியவில்லை. சரியான கஞ்ச அந்த ரமேஷ் ஆசீர்வாதம். இவனுக்காக சனிக்கிழமைன்னு கூட பார்க்காம ஹெல்ப் பண்ண போன உன்னை சொல்லணும் ஜாஸ். தன்னையே திட்டிக் கொண்டு அபார்ட்மெண்ட் கதவை திறந்து தன்னை உள்ளே நுழைத்து கதவை மீண்டும் தாளிட்டு கைப்பையை சோஃபாவில் வீசிவிட்டு நேராக சமையலறையை நோக்கி நடை போட்டவளை கைப்பையில் இருந்து தொலைபேசி அழைத்தது. ரமேஷ் தான் கூப்பிடுறானோ, எதுக்கு? யோசனையுடன் மொபைலை எடுத்து காதில் பொருத்தினாள் அவள். ஹலோ, ஜாஷரா டேவிட்? ஐஸ்கிரீம் குரல் ஒன்று எதிர்முனையில் உருகியது. எஸ் ஸ்பீக்கிங். மாம், நான் சுஹாசினி அனித்ரா ரெசிடென்ஸ்ல இருந்து பேசுறேன். எங்க கம்பெனி உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறது. நீங்க நாளைக்கு நேர்ல வர முடியுமா? ஆஃபரா? வாட் டு யூ மீன்? உங்களுக்கு கம்பெனியில ஒரு போஸ்டிங் கொடுக்க நினைக்கிறோம். எங்கள் மார்க்கெட்டிங் பிரிவு தலைவருக்கு நேரடி உதவியாளினியாக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நாளை எந்நேரம் உங்களுக்கு வர வசதிப்படும்? தொலைபேசியை காதில் இருந்து எடுத்துவிட்டு அதையே ஒரு செகண்ட் வெறித்து பார்த்தாள் ஜாஷ். குபீர் என்று சிரிப்பு வந்துவிடும் போல் இருந்தது. ஒரு ரைட்டருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலையா? அடப்பாவிகளா, நீங்கெல்லாம் எங்கிருந்து நீ கிளம்பி வரீங்க? கண்களை மூடி திறந்து ஒரு கணத்தில் தன்னை சமாளித்து கொண்டவள் அவர்கள் தேடும் ஜாஷ் அவளாக இருக்க முடியாது என்று புரிய வைத்து நட்பாகவே அழைப்பை துண்டித்து விட முயன்றாள். அந்த பெண்ணோ விடா கண்டியாய், இப்படி ஒரு வாய்ப்பை மறுக்கிறாயே மகா மட்டி பெண்ணே என்ற கிண்டல் தொனியில் அந்த குழந்தையே அவள்தான் என்று அவளுக்கே புரிய வைக்க முயன்றாள். வயிறு வேறு பசித்து தொலைத்தது. ஜீசஸ். பொறுமை இழந்து போனவளாய் கொஞ்சம் கடினமாகவே பேசி அழைப்பை துண்டித்துவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்து தன் உருமி கொண்டிருக்கும் வயிற்றுக்கு ஏதேனும் தீனி தயாரிக்கும் முயற்சியில் இறங்கினாள் ஜாஷ். ஃப்ரிட்ஜ் கதவை திறந்து அதற்கு முன்னே என்ன சமைக்கலாம் என்ற யோசனையுடன் நின்று கொண்டிருந்தவளுக்கு அப்போதும் அந்த சுஹாஷினியின் நினைவில் புன்னகை வந்தது. ஆனால் அந்த பெண்ணும் ஜாஷை வேண்டுமென்றே முட்டாளடிப்பதை தெரிந்து கொண்டேதான் செய்கிறாள் என்பதை அவளது குரலும் பாவமும் அப்படியே சொன்னதுதான் இவளை கடுப்பேற்றிய விஷயம். யாருக்காக அந்த பெண் இப்படி செய்கிறாள்? வேறு எதையும் சமைக்கும் மனநிலையும் அவகாசமும் இல்லாததால் ஃப்ரிட்ஜில் 2 வாரமாய் தூங்கி கொண்டிருந்த இன்ஸ்டன்ட் பரோட்டாவையும் 2 முட்டைகளையும் எடுத்து கொண்டு வந்தாள் அவள். 2 பரோட்டாக்களை பாக்கெட்டில் இருந்து உடைத்து வெளியில் எடுத்து நான்ஸ்டிக் பேனில் பட்டர் தடவி ஒரு பக்கம் வேக வைத்து மறுபக்கம் திருப்பி போடுவதற்குள் மீண்டும் மொபைல் அவளை அழைத்தது. இன்னைக்கு நான் சாப்பிட்ட மாதிரி தான். வாய்க்குள் சபித்தபடி ஹாட் பிளேட் ஸ்விட்சை நிறுத்திவிட்டு போய் ஹலோ சொன்னாள் அவள். ஜாஷரா, உன் இறுதி முடிவு இதுதானா? எவ்வளவு பெரிய வாய்ப்பை கை நழுவ விடுகிறாய் என்பது உனக்கு தெரியுமா? இம்முறை ஆண் குரல் ஒன்று அழுத்தமாய் வினவியது. ஆனால் அந்த குரலிலும் லேசான சீண்டல் இருந்தது. மறுபடியும் முதல்ல இருந்தே வா. சுர் என்ற கோபம் கொதித்து கொண்டு வந்தது அவளுக்கு. இன்றைக்கு இவர்களுக்கெல்லாம் அவளா கிடைத்தாள்? எடுத்த எடுப்பில் அவன் அவளை நீ நான் என்று ஒருமையில் ஆரம்பித்தது வேறு. மேலும் அதில் தீ கங்குகளை செருகியது. யோ, யாரியா நீ? என்ன ஜாஷிட்ட விளையாடி பார்க்குறீங்களா எல்லாரும்? வாய்ப்பும் அண்ணாங்கட்டியும். ஒரு தடவை சொன்னா புரியாது? பட படவென புரிந்து விட்டாள் அவள். மறுமுனையில் அந்த குரல் லேசாய் சிரித்தது போல் இருந்தது. நிஜமாகத்தான் சொல்கிறோம், இதுவரை நாங்கள் யாரையும் இப்படி அழைத்ததில்லை. இனிமேலும் அதையே ஃபாலோ பண்ணுங்க சார். ஆள விடுங்க. ஜாஷரா. அவன் அழைக்கும் விதமே ஒரு மாதிரி இருந்தது. வந்த கோபத்துக்கு மாறாக ஜாஷ் தொலைபேசியில் தயங்கி நின்றாள். அப்போ நீ வரவே போறதில்லை, அப்படித்தானே? நிறைய சம்பளம், கரியர் growth இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்க வேண்டாமா? குரல் மெல்லிய சிரிப்பு குரலில் கேட்டது. சார், நீங்க சொல்றது உண்மையாவே இருந்தாலும் உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில ஒரு ரைட்டர்
எனக்கு ஸ்கோப் இருக்கும்னு நான் நம்பல. அண்ட் நான் இப்பதான் ஆரம்பித்திருக்கிறேன். இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும். ரீட் மீயை விட்டு இப்போதைக்கு எங்கும் போகும் ஐடியா எனக்கு இல்லை. வைக்கிறீர்களா? உன் முடிவு அப்படி என்றால் நான் எதுவும் செய்ய முடியாது. உன் முடிவுக்கு பொறுப்பும் நீயே. உன் முடிவு மாறினால் நீ எங்களை நாளைக்குள் தொடர்பு கொள்ளலாம். மாட்டேன். நீங்கள் நம்பலாம். வேறொன்றும் இல்லை. வைத்து விடுகிறேன். இருக்கிறதே. என்னது? உன் வலக்காலில் கட்டி கொண்டிருக்கிறாயே கலர் கலர் கற்களோடு ஒரு ஆங்க்லெட். அதை கழற்றி வீசிவிடு. முயல் குட்டி போன்ற உன் பாதங்களுக்கு அவை அழகாகவே இல்லை. வாட்? மறுமுனை ஹா 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 என சிரிக்கும் சத்தத்துடன் அழைப்பை துண்டித்தது. பரோட்டாவை உண்ணும் எண்ணத்தையே மறந்து சோஃபாவில் தொப்பென சரிந்தாள் ஜாஷரா. கண்கள் தன் வலக்காலை சுற்றி கொண்டிருந்த வெள்ளியில் பொடி வர்ண கற்கள் பொதிந்த ஆங்லெட்டை விரித்தன. இவ்வளவு வெளிப்படையாக அவளிடம் ப்ளே பண்ணுபவன் யார்? அதுவும் அநேகமாக ஜீன்ஸ் மூடிய கால்களுக்குள்ள இருக்கும் இந்த ஆங்லெட்டை கூட கவனித்திருப்பவன்? கண்டிப்பாக அவளுக்கு நெருக்கமான யாரோ விளையாடுகிறார்கள். சாப்பிடும் போதும் அவன் யாராக இருக்கும் என்ற கேள்வி அவளை அலைக்கழித்தது. யாரோ ஒரு ரோக் விளையாடுகிறான், அதற்கு போய் பயப்படுவதா என்று சமாதானம் அடைய முயன்றாலும் அவனின் குரலின் அழுத்தமும் சிரிப்பும் இவன் வேறு வகை என்று எச்சரிக்கை குரல் கொடுத்தன. ஜாஷரா டேவிட் ஒரு ஆன்லைன் மேகசின் எழுத்தாளர். போன வருடம் ஊடகவியல் துறையில் படிப்பை முடித்தவள். ரீட்மி இணைய மேகசினில் இணைந்து இன்னும் வருடம் 1 ஆகவில்லை. கண் நிறைய கனவுகள் இருக்க கையில் கேமராவையும் பேனாவையும் வைத்து கொண்டு காலத்தை சிறை பிடிக்க விழையும் சாதாரண பெண். ஒரே லேண்ட்லைன் இலக்கத்தில் இருந்துதான் 2 அழைப்புமே வந்திருந்தன. அந்த எண்ணை கூகுளில் சர்ச் செய்ய போது அது அவளை அனித்ரா சிட்கே அழைத்து போகவும் இன்னும் குழம்பி போனவள் அந்த கம்பெனியின் நிர்வாகிகளை தேடி பார்த்தாள். ஒரு 50 வயதான மனிதரையும் ஒரு நடுத்தர வயது பெண்மணியையும் மட்டுமே இன்டர்நெட் அடையாளம் காண்பித்தது. அந்த தகவல் அவளுக்கு எந்த விதத்திலும் பயன் உள்ளதா இல்லாததினால் இறுதியில் அனித்ராஸில் வேலை பார்க்கும் ஜாஷராவை நன்றாக தெரிந்த யாரோதான் தன்னோடு விளையாடுகிறார்கள் என்ற முடிவுக்கு வந்தாள். ஒருவேளை இது ஜான்சனின் வேலையாக இருக்குமோ? தோன்றிய வேகத்திலேயே அந்த எண்ணம் மறைந்தும் போனது. அவள் அறிந்த ஜான் இப்படியெல்லாம் பேச மாட்டான். அவளிடம் காதல் மனு போட்டிருந்தாலும் அவன் இன்னும் நண்பன் என்ற நிலையை கடந்து காதலன் என்ற எல்லைக்குள் இதுவரையும் பிரவேசித்ததே இல்லை. அவனிடம் சொல்லலாமா என்று ஒரு கணம் சிந்தித்தவள் பிறகு அந்த எண்ணத்தையும் துடைத்தாள். யாரோ ஒருவன் என்னிடம் எல்லை மீறுகிறான் என்று அபயம் கேட்பது போல அந்த எண்ணமே அபத்தமாய்ப்பட்டது. மெல்லிய சத்தத்தில் தொலைபேசி வைப்ரேட்டியது. ஜானாகத்தான் இருக்கும். அவன்தான் காதல் சொன்ன நாளில் இருந்து தவறாமல் குட் நைட் மெசேஜ் அனுப்பி கடமை உணர்ச்சியில் தருமனையும் வென்றுவிடும் முயற்சியில் இருப்பவன் அவன்தான். ஏண்டாடே என்ற அழுத்தப்படி மொபைலை எடுத்து பார்த்தவள் புதிய மொபைல் இலக்கம் ஒன்றை டிஸ்பிளே காண்பிக்கவே கொஞ்சமாய் பதட்டம் தொற்றிக்கொள்ள அவசரமாய் ஓப்பன் செய்தாள். உன் உதட்டோரம் இருக்கும் மச்சம் சுகமா? இருதயம் காதில் வந்து துடிப்பது போல இருந்தது அவளுக்கு. யாரோ வீட்டுக்குள் இருந்து தன்னையே பார்ப்பது போல படபடவென்று வர வந்த கோபத்தில் யாரா நீ? வாயை தச்சிடுவேன் ராஸ்கல் என்ற பதில் அனுப்பிவிட்டு அவனுக்கு ரிப்ளை செய்தது தவறோ இக்னோர் செய்திருக்க வேண்டுமோ என்று தீவிரமாய் சிந்திக்க ஆரம்பித்தாள் ஜாஷ். தவறுதான் என்பதை அவனிடம் இருந்து வந்த அடுத்த குறுஞ்செய்தி உறுதிப்படுத்தியது. யார் நீயா? உன் வாய் உன்னை எங்கெல்லாம் கொண்டு போக போகிறது என்று பார்க்கத்தானே போகிறாய். ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஹனி. இனிமேல் உனக்கு அது கொஞ்சம் கடினம்தான். சுத்தமாக தூக்கம் தொலைந்து போய்விட எழுந்து அமர்ந்து விட்டாள் ஜாஷரா. அவனும் இவனும் ஒருவனா? இல்லை இவன் மூன்றாவதாக ஒருவனா? அவளை ஏன் தேர்ந்தெடுத்து விளையாடுகிறார்கள்? போன வாரம் முழுவதும் முதுகு ஒடிய வேலை பார்த்து ஒரு வழியாய் அன்றைக்கு புது வருடத்துக்கான ரீட்மி ஸ்பெஷல் எடிஷனை வெளியிட்டு விட்டிருந்ததில் அலுவலகமே ஆசுவாசமாயிருந்தது. அந்த அலுவலகமே கொஞ்சம் பிரைவசி இல்லாத அமைப்புதான். கிரியேட்டிவ் டைரக்டர் முதல் கடைநிலை ஊழியர் வரை ஒரு ஹாலில் தங்களுக்கென குட்டி குட்டி தடுப்புகளுடன் அமர்ந்திருப்பார்கள். அப்பப்போ ஏதாவது எழுதுவதற்கு அமைதியும் தனிமையும் தேவைப்பட்டால் ஜாஷ் இறங்கி பீச்சை நோக்கி அமைந்துள்ள
அவர்களின் பார்க்கிங்குக்கு போய்விடுவாள். சுட சுட பேட்டிகள், நிகழ்வுகளை கவர் செய்வதென ஜார்ஜின் வேலைத்திறன் தெரிந்தே இருப்பதால் கிரியேட்டிவ் டைரக்டரான ரமேஷ் அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆனால் வரவேண்டிய அவுட்புட் உரிய நேரத்தில் வராவிடில் அவன் எல்லாவற்றையும் சொல்லி காட்ட கொஞ்சமும் தயங்குவதில்லை. அன்று காலையில் இருந்தே அலுவலகத்தில் ஜார்ஜின் பேச்சுதான் ஓடிக்கொண்டிருந்தது. ஹே ஜார்ஜ், அனித்ராஸ்ல சிமெண்ட் அள்ளுற வேலையை இப்படி மிஸ் பண்ணிட்டியேம்மா. நீ போயிருந்தா இப்படி போட்டோஷாப்போட கிடந்து லோல் படாம நானும் உனக்கு பக்கத்துல மூட்டை தூக்கியிருப்பேன்ல. ச, மிஸ் பண்ணிட்டியே ஜாஷ். கடைக்கண்ணால் ரமேஷை கவனித்தபடி ஜாஷராவை நிரூபன் வம்பு கிழக்க அந்த இடமே சிரிப்பில் குலுங்கியது. உங்ககிட்ட போய் சொன்னனே, என்ன சொல்லணும்யா என்று அலத்தபடி அவசரமாய் லேப்டாப்பை பார்த்து கொண்டிருந்த ரமேஷின் பக்கம் விழிகளை ஓட்டிய ஜாஷிற்கு அவன் அதை ரசிக்கவில்லை என்பதை சுருங்கி அவனது நெற்றியை காட்டி கொடுத்தது. மேலே பேசாதே என்று நிரூபனுக்கு சமிக்ஞை கொடுத்தாள் அவள். பேச்ச மாற்று, தயவு செய்து என்ற பதிலுக்கு கெஞ்சலாய் சமிக்ஞை செய்தான் நிரூபன். பிரதீப், நெக்ஸ்ட் வீக் நான் 2 நாள் ஊருக்கு போறேன், என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா? நீ கேமராவை ஹேண்டில் பண்ணா நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஒர்க் பண்ண முடியும். அண்ட் உன்னை போல நான் எடுக்கிற போட்டோஸ் அழகா அமையறதும் இல்லை. எங்க போற? என்ன ஸ்பெஷல்? பிரதீப் சந்தேகமாய் கேட்டான். உமன்ஸ் டே ஸ்பெஷல் பழமுதிர்ச்சோலைங்கிற பேர்ல ஒரு குட்டி ஃப்ரூட் ஸ்டால் ஆரம்பிச்சு இப்போ எக்ஸ்போர்ட் வரைக்கும் ஒரு லேடி தொழிலை கொண்டு போயிருக்காங்க. அவங்கள இன்டர்வியூ பண்ணணும். அங்கிருந்து 20வது கிலோமீட்டர் தொலைவில் கொஞ்சம் லேடிஸ் சேர்ந்து பெரிய லெவல்ல இறால் பண்ண வச்சு நடத்துறாங்க. அதையும் ஒரு கவர் ஸ்டோரி போடலாம்னு ஐடியா என்று விளக்கியவள் ரமேஷின் முகம் வழமைக்கு திரும்புவதை கடை கண்ணால் பார்த்துவிட்டு திருப்தியுடன் கட்டை விரலால் நிரூபனுக்கு சமிக்ஞை கொடுத்தாள் அவள். அவன் சிரிப்புடன் குனிந்து கொண்டான். நான் ஃப்ரீ தான், ஆனால் நீ தான் எனக்கும் சேர்த்து டிராவல் கிளியரன்ஸ் வாங்கணும், சொல்லிட்டேன். டன். ரமேஷின் கவனத்தை வெற்றிகரமாக திருப்பிய நிம்மதியோடு மீண்டும் தான் எழுதி கொண்டிருந்த கட்டுரையில் கவனம் செலுத்தலானாள் ஜாஷ். அந்த வாரம் சர்ச்சையை கிளப்பிய விஜய் டிவியில் மந்திரவாதிகள், மனோ தத்துவ மருத்துவர்கள் கலந்து கொண்ட நீயா நானா பற்றிய கட்டுரைதான் அது. ரமேஷ் எழுந்து வெளியே போகும் வரை அமைதியாக இருந்தவர்கள் அவன் போனதும் மீண்டும் ஆரம்பித்தார்கள். ஏய் ஜாஷ், கேடி, நிஜமாவே போக போறியா இல்ல சும்மா ரமேஷ்காக அடிச்சு விட்டியா? அவர்களுக்கு சந்தேகம். நிஜமாவே போகத்தான் போறேன். பொய் சொல்லிட்டு அப்புறம் இங்க எப்படி உட்கார்ந்துக்கிறது? பண்ணி பண்ணி நீங்க 2 பேரும் தப்பிக்கிறதுக்காக ரமேஷ் முன்னாடி என்ன வேற மாட்டி விட்டுட்டல? பிரதீப் பொறுமினான். சாரி பிரதீப், முதல்லயே உன்னை கேட்கலாம்னு தான் இருந்தேன். இந்த ஆர்டிக்கிள் 2மே ரொம்ப சீரியஸான பீசஸ். உன்னை போல ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும். பிஸியா நீ? இப்போ சமாளி. இருந்தாலும் முழுசா 2 நாள் பக்கி முடியாதா? சும்மா சொன்ன, நான் ஃப்ரீ தான். தேங்க்யூ. சரி சரி, ஆனா என் டிராவல் எல்லாம் நீ தான் அரேஞ்ச் பண்ணணும், சொல்லிட்டேன். அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டேன்பா. அடி பாவி என்று ஆரம்பித்த பிரதீப் ரமேஷ் உள்ளே நுழைவதை கண்டதும் அந்த அஜெண்டாவை கொஞ்சம் எனக்கு அனுப்பு என்று முடித்தான். ஜாஷ், கொஞ்சம் வந்துட்டு போ. உள்ளே நுழையும் போதே அவளை அழைத்தபடி வந்து அமர்ந்து கொண்டான் ரமேஷ். வேலை செய்ய விடாம இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்புறம் அவனே கூப்பிட்டு வச்சு திட்டுவான். மனதுக்குள் புகைந்தபடி எழுந்து போனாள் அவள். இங்கே கவனி, நாளைக்கு ஒரு பதிவர்கள் மாநாடு நடக்க போகுது. கிட்டத்தட்ட நாடு முழுக்க இருந்து 50க்கு மேற்பட்ட பதிவர்கள் கலந்துக்க போறாங்களாம். அந்த மீட்டிங்குக்கு எப்படியோ அன்அஃபிஷியலா எங்களுக்கு ஒரு இன்வைட் வாங்கிட்டேன். புரிஞ்சுதா? எங்க எப்போன்னு இன்னும் தெரியல. உன்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உனக்கும் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்வாங்க. ஓகேயா? ஓகே ரமேஷ். ஜாஷ், சென்சிபிளா நீ இந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணணும். பல பதிவர்கள் இன்டர்நெட்ல தங்கள் முகத்தை காண்பிக்கிறது இல்லை. அவங்கள தெரிஞ்சுக்க நமக்கு இது நல்ல சந்தர்ப்பம். ஒரே ஒரு விஷயம், சார்லி சாப்ளினும் வரானுங்க போல இருக்கு. அங்க அவனுங்க கிட்ட அதிகமா வச்சுக்காத. எந்த வாய்ப்பு வந்தாலும் நீ நமக்காக வாங்கிக்கணும். உன்னை நம்பி அனுப்புற, ஏமாத்திடாத. நான் என்ன பாப்பாவா? இவர் யார் கூட நான் பேசணும்னு டிக்டேட் பண்றதுக்கு என்று கொதித்தாலும் பதிலுக்கு எதுவும் பேச முடியாமல் அவன்தான் அவளுடைய பாசாக போய்விட்டானே. பார்த்துக்கிற ரமேஷ் என்பதோடு திரும்பி வந்து விட்டாள் அவள். என்ன மீட்டிங்காக இருந்தாலும் அங்கே ரீட்மி இருந்தாக வேண்டும். ரமேஷுக்கு இன்வைட் பண்ணாத இடத்தில் எப்படியோ ஒரு இன்வைட்டை வாங்கி அதை அவள் தலையில் வேறு கட்டிவிட்டானே என்ற கடுப்பு வேறு.
இந்த அழகில் சார்லி சாப்ளின் கூட வச்சுக்க கூடாதாம். சார்லி சாப்ளின் என்பது நாட்டின் மிகப்பெரிய ஆன்லைன் குழுமம் என்றுதான் சொல்ல வேண்டும். இளமை துள்ளலுடன் செய்திகளும் கல்விக்கான உதவிகளும் சினிமா கதைகள் வர்த்தகம் என்று அனைத்து தரப்பினரையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சார்லி சாப்ளின் குழுமத்துக்கும் ரீட் மீக்கும் நடக்கும் பனிப்போர் உலகமே அறிந்ததுதான். மிகவும் துடிப்பான குறும்பான ஒரு இளைஞர் கும்பல்தான் அங்கே தலைமை பொறுப்பில் இருப்பதாக இவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். இவள் என்ன சொன்னால் என்ன? நாளை அவர்களுடன் ரகசியமாய் ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட வேண்டியதுதான். ஜாஷின் உதட்டில் ஒரு ரகசிய சிரிப்பு மலர்ந்தது. ரொமேஷ் சொன்னபடியே விழா ஒருங்கமைப்பாளர்கள் அவளை அழைக்கவே செய்தார்கள். ஹாய் ஜாஷராவா, நான் அனி. பிளாக்கர்ஸ் மீட் நாளை டவுன் ஹால் B-ல 9 மணிக்கு நடக்கறக்கு வந்துடுறீங்களா? ஹாய் தேங்க்ஸ். வேற யார் யார் என்று ஆரம்பித்த ஜாஷ் கீ என இறைந்த தொலைபேசியை வெறித்தாள். அடுத்தவர் பேச வருவதை கேட்கும் நாகரிகம் கூட இல்லையா? ச என்று அந்த பெண்ணை வைத்துவிட்டு வேறு வெளியீடுகளில் வேலை பார்க்கும் தன்னுடைய நண்பிகள் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு கால் செய்து யாரெல்லாம் போகிறார்கள் என்று செக் செய்தாள் அவள். அதிசயமாய் யாருமே அழைக்கப்படவில்லை. ரொமேஷ் கெட்டிக்காரன்தான். எங்கே யாரை பிடித்து அழைப்பை வாங்க வேண்டும் என்று ரொமேஷுக்கு சொல்லியா தர வேண்டும்? மறுநாள் அவள் மட்டுமே தனியாக கலந்து கொள்ள வேண்டிய விழா என்பதனால் கவனமாய் சரியான நேரத்துக்கே தயாரானவள் டவுன்ஹால் எனப்படும் 15 மாடி கண்ணாடி மாளிகைக்கு முன்னே வந்தபோது நேரம் 8:45. லிப்டின் அருகே பிரேமிடப்பட்டிருந்த மாப் பி ஹால் 10ஆம் மாடியில் இருக்கிறதென்று அறிவிக்க லிப்டின் மேல் பக்க அம்புக்குறியை அழுத்தி உள்ளே நுழைந்தாள் ஜாஷரா. உள்ளேயும் 4 பக்க சுவர்களும் கண்ணாடியால் உருவாக்கப்பட்டிருக்க அதில் விழுந்த அவள் பிம்பத்தை கண்டதுமே லேசாக கலைந்து முன் நெற்றியில் விழுந்த முடியை தானாகவே ஒதுக்கி சரி செய்தன அவள் விரல்கள். மெல்ல மேலெழுந்த லிப்ட் 1ஆம் மாடியில் மீண்டும் வாய் திறந்தது. அடுத்து நெடுவென ஒருவன் லிப்டுக்குள் புகுந்தான். உள்ளே வந்தவன் அவளை ஏறிட்டும் பார்த்தான் இல்லை. கையில் வைத்திருந்த ஐபேடில் எதையோ டைப்பியபடி அவன் தலை குனிந்தே இருந்தது. காதுகளை ஹெட்செட் மூடிக்கொண்டிருந்தது. கண்ணாடியின் சௌகரியத்தில் அவனுடைய பிம்பத்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தாள் ஜாஷ். 10ஆம் மாடி வரை அவளுக்கும் பொழுது போக வேண்டுமல்லவா? அவன் 6 அடியாவது இருப்பான். கருப்பு பேண்ட், மென் சாம்பல் நிற ஷர்ட் அணிந்திருந்தான். தலைமுடி முன் உச்சியில் மட்டும் சரியாக வாராததை போல நெற்றியில் விழுந்திருந்தது. அடர் இமைகள், வரைந்து வைத்த விழிகள். அழகன்தான். கீழே குனிந்திருந்ததால் உதடு நாடி அமைப்புகள் தெரியவில்லை. எங்கேயோ பார்த்த மயக்கம் என்ற மனது பாடுவதை மட்டும் இனம் பிரிக்க அவளால் முடியவில்லை. யாரை போல இவன் இருக்கிறான்? சிலருடைய முகமே அப்படித்தானே. பார்த்ததும் எங்கோ பார்த்த முகம் என கண்டவுடனே மனது அறிவிக்கும். ஆனால் பார்த்திருக்க மாட்டோம். அப்படி யாரோ ஒருவன் போலும். அவள் தன் சிந்தனைகளில் இருந்து கலைந்து மீண்டும் கண்களை எதிரில் இருந்த கண்ணாடியில் நிலை நிறுத்திய போது நின்ற இடத்திலேயே அவள் ஒரு கணம் உறைந்துதான் போனாள். கை அவளை அறியாமலே வெகு வேகமாய் அபாயத்துக்கு உதவி கழைக்கும் சிவப்பு பட்டனை நோக்கி நீண்டது. காரணம், அந்த அவன் அவளை மிக அருகில் நெருங்கி இருந்ததோடு கண்ணில் சிரிப்பு தாண்டவமாட அவளை முத்தமிட போகிறவன் போல அவளுடைய முகத்தை நோக்கி குனிந்து கொண்டிருந்தான். கண்ணாடிக்குள் இருந்த அவன் மேல் இருந்த விழிகளை நிஜமான அவன் மேல் பதிக்க அவள் எடுத்துக்கொண்ட சில கணங்களுக்குள் லிப்ட் கதவு திறக்க அவள் கண்ணாடியில் கண்டது கனவோ என்பது போல உள்ளே வந்ததை போலவே ஐபேடில் விழிகளை பதித்தபடி அவன் வெளியேறி போய்விட்டான். ஒரு கணம் கூட பார்வை இவள் மேல் தாமதிக்கவில்லை. இன்னும் நடுக்கம் நிற்காத கைகளை உள்ளிருந்த கைப்பிடியில் அழுத்தமாக பற்றினாள் ஜாஷ். இப்போது அவள் கண்டது என்ன? பிரம்மையா? இப்படி ஒரு பிரம்மை அவளுக்கு ஏன் வர வேண்டும்? பி ஹாலை அடைந்த போதும் அவளுக்கு படபடப்பு போகவில்லை. அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக அந்த ஹாலில் வேறொரு தொண்டர் நிறுவனம் ஒன்றின் ஒன்று கூடல் நடைபெற்று கொண்டிருந்தது. அவசரமாய் ரிசப்ஷனுக்கு சென்று பிளாக்கர்களின் ஒன்று கூடல் எங்கே நடைபெறுகிறது என்று கேட்டபோது அவர்கள் டவுன் ஹாலில் எங்கேயும் அப்படி ஒரு ஒன்று கூடல் நடைபெறவில்லை என்று ஆணித்தரமாக அறிவித்தனர்.
அவளுக்கு முதல் நாள் ஒன்று கூடல் நடைபெறும் இடத்தை அழைத்து சொன்ன நம்பரை தொடர்பு கொண்ட போது ரிங் போய்கொண்டே இருந்தது. யாரும் எடுக்கவில்லை. ஜாஷை பதட்டம் தொற்றிக் கொண்டது. ரொமேஷ் அவளை சப்பி தின்று விடுவானே. அவளுக்கு நன்றாக நினைவிருந்தது. அந்த பெண் டவுன்ஹால் என்றுதான் சொன்னாள். நேரத்தை வீணாக்காமல் ரொமேஷுக்கு அழைத்து விஷயத்தை சொல்ல அவன் போனிலேயே அவளின் மேல் ஏகத்துக்கும் எகிரிவிட்டு தனக்கு இன்விடேஷன் கொடுத்தவனை தொடர்பு கொண்டு பார்க்கிறேன் என்றபடி கட் செய்தான். ஜாஷின் கெட்ட நேரம். அவனும் அழைப்பை எடுக்கவில்லை போலும். என்ன பண்ணுவாயோ தெரியாது. எனக்கு அந்த நிகழ்வை நாம் கவர் செய்தாக வேண்டும் என்ற உரிமை விட்டு கட் செய்து விட்டான் ரொமேஷ். அவள் வேலையில் சேர்ந்து 1 வருடமாக போகிறது. இப்படி ஒரு இக்கட்டையோ ரொமேஷிடம் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளையோ அவள் கேட்டதே இல்லை. அழுகையாய் வந்தது. தனக்கு தெரிந்த பிளாக்கர்களுக்கு அழைத்து பார்த்தபோது அவர்கள் யாரும் அந்த ஒன்று கூடலுக்கு போனதாக தெரியவில்லை. அப்படி ஒரு ஒன்று கூடலே பொய்தானோ என்று அவளுக்கு உண்மையிலேயே சந்தேகம் தோன்றியது. இப்போது 10 மணி வரை நகரிலேயே சுற்றி கொண்டிருந்து விட்டு எதுவும் செய்ய இயலாமல் அலுவலகம் சென்றவளை ரொமேஷ் குதறி எடுத்து விட்டான். அவள்தான் ஒன்று கூடல் நடைபெறும் இடத்தை சரியாக கேட்கவில்லை என்பது அவனுடைய வாதம். கண் கலங்கி சக ஊழியர்களின் அனுதாப பார்வையை சகிக்க முடியாமல் சகித்து என அவள் தவித்த போது ரொமேஷின் கோபத்துக்கு எண்ணெய் ஊற்றுவது போல பகல் 1 மணி அளவில் நடைபெற்ற நிகழ்வின் கவர் ஸ்டோரியை படங்களுடன் அமர்க்களமாக வெளியிட்டது சார்லி. உண்மையில் அது எல்லா பதிவர்களுக்குமான மாநாடே அல்ல. சமூக மாற்றத்தை நோக்கமாய் கொண்ட பதிவர்கள் ஒரு 50 பேர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. நிகழ்வு நடந்ததும் கடற்கரையோரமாக இருந்த பிரபலமே இல்லாத ஹோட்டல் ஒன்றில். 50 பேரும் சமூக மாற்றம் தொடர்பில் ஒரு வலை பின்னலாக இயங்க போவதாகவும் அவர்களுடைய ஆக்கங்கள் கட்டுரைகளை மீள் பிரசுரம் செய்து பிரபலம் ஈட்டித் தரும் உதவிகளை சார்லி செய்யும் எனவும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. நீ மட்டும் போயிருந்தால் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று பொறுமினான் ரொமேஷ். எல்லாம் நான் செய்த தவறு. வேலைக்கு வந்து 1 வருடம் ஆகாதவர்களை எல்லாம் முக்கியமான மீட்டிங்குக்கு அனுப்ப நினைத்தேன் பார். சை! அவன் முணுமுணுப்பு நிற்கவே இல்லை. உச்சகட்டமாய் போனை ஆன்சர் செய்யாத ரொமேஷின் அந்த நண்பன் தாங்கள் ஜாஷிற்கு சரியான இடத்தை தான் சொன்னதாகவும் அவளே அதை தவறாக புரிந்து கொண்டதாகவும் சொல்லிவிட ஜாஷ் அயர்ந்தே போனாள். உண்மைதானோ? அவள்தான் சரியாக கேட்கவில்லையோ? அலுத்து கசங்கி வீடு வந்தவளுக்கு அடுத்த அதிர்ச்சி மெசேஜ் வடிவில் வந்தது. அன்று அவளை சீண்டிய சவால் விட்ட அதே இலக்கம்தான் இம்முறை. நீ சரியாகத்தான் கேட்டாய் என்ற ஒற்றை வரியை சுமந்து வந்திருந்தது. விதிர்த்து போனவளாய் அந்த இலக்கத்துக்கு அழைத்த போது டைவர்ட் செய்யப்பட்டிருந்தது. யார் நீ? உனக்கு என்னதான் வேண்டும் என்ற இவள் பதில் கேள்வி கேட்க, உன்னை நோக்கிய என் நாட்டம் ஆரம்பமாகிவிட்டது. எனக்கு என்ன வேண்டும் என்று ஒரு நாள் உனக்கே தெரியும் என்ற பதில் செய்தி வந்தது. உடல் முழுவதும் குளிர் பரவ உறைந்து நின்றாள் அவள். ரீட்மி பார்க்கிங்கில் கடலை பார்த்தபடி அவளுக்கென செக்யூரிட்டி தாத்தாவால் பாதுகாக்கப்படும் நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருந்தாள் ஜாஷ். முதல் நாள் லேப்டாப்புடன் கூடவே கற்றையாக பேப்பர்களை அள்ளிக்கொண்டு வெறுமனேதான் இங்கே வந்தாள். மறுநாள் வந்தபோது மரத்திலான போர்டொன்று குறுக்கே வைக்கப்பட்டு இதமான கடற்காற்று முகத்தில் மோதும்படியான ஒரு அமைவிடத்தில் அந்த நாற்காலி அவளுக்காக காத்திருந்தது. அத்தோடு யாருமே அதிலும் உட்காராமல் கவனித்து கொண்டார் செக்யூரிட்டி தாத்தா. வழக்கமாய் வீட்டுக்கு சென்று வரும் விழா நாட்களில் ஏதேனும் பலகாரங்கள் கொண்டு வந்து அவருக்கு தருபவள். அதன் பின்னர் ஜென்னி அவளுக்கென அனுப்புபவற்றில் இப்போதெல்லாம் அவருக்கும் ஒரு பங்கு தருவாள். பாவம், வயதான தனித்த மனிதர். முகப்புத்தகம் நம்மை அதிகம் இமோஷனல் ஆக்குகிறதா என்ற தலைப்பில் இப்போது அவள் கட்டுரை ஒன்றை எழுத ஆரம்பித்திருந்தாள். சமூக மாற்றத்துக்கான கட்டுரைகளை விட என்டர்டெயின்மெண்ட் மற்றும் அமானுஷ்ய கட்டுரைகளை இணையத்தை அதிகம் பயன்படுத்தும் இளைய சமுதாயம் அதிகம் படிப்பதால் சில குறிப்பிட்ட தினங்களுக்காய் எழுதுவது தவிர வேறு நாட்களில் ரொமேஷ் சமூக மாற்ற கட்டுரைகளை அவ்வளவு வரவேற்பதில்லை.
நகைச்சுவை என்பது பல தரப்பு மக்களையும் சென்றடையக்கூடிய தூண்டில் என்பது ஜாஷின் ஆணித்தரமான நம்பிக்கை. ஆகவே சினிமாவோ விளையாட்டோ எதை பற்றி எழுதினாலும் நகைச்சுவையாய் எழுதுவதோடு சமூக மாற்றத்துக்கான சின்னதொரு பொறியையாவது ஆங்காங்கே மறைமுகமாய் தூவுவது அவளது வழக்கம். அவளது அந்த பாணிக்காகவே அவளுக்கு குறிப்பிட்ட அளவு வாசகர்களும் உண்டு. செல்லமாய் காற்று அவள் தலை கலைத்து கண்ணை மறைக்க முயல தன் சாக்லேட் தலைமுடியை மொத்தமாய் சேர்த்து பேண்டினை கொண்டு உச்சியில் கொண்டையாய் முடிந்தவள் தலைமுடியின் தொந்தரவின்றி தன் கட்டுரையை தொடர்ந்தாள். கிர் கிர் காற்றை தடை செய்தது போல மொபைலில் அழைப்பவர்களை தடுக்க முடியுமா என்ன? ஹேய் மம்மி! அழைப்பது யார் என கண்டதும் அவளுக்குள் உற்சாகம் துளிர்விட்டது. ஹாய் கண்ணம்மா, எப்படி இருக்க? 2 நாளா சத்தமே இல்லை. ஒர்க்கில் இருக்கியா? டிஸ்டர்ப் பண்ணிட்டனா? கொஞ்ச நாளா ஒரே பிஸி மம்மி. அதெல்லாம் ஒன்றுமில்ல, நீ பேசு. ஏன் ஒரு மாதிரி டல்லாக பேசுகிற? தொலைபேசியில் பேசும் அவளது குரலை வைத்தே அவளை கண்டு கொண்டு விட்டார் ஜாஷின் அம்மா ஜென்னி. ஒன்றுமில்ல மம்மி, ஸ்பெஷல் எடிஷன் ரிலீஸ் பண்ணுறோம்னு கொஞ்ச நாளா தூக்கமே இல்லை. அப்படியே ஒரு நாள் முழுக்க படுத்து தூங்கணும் போலவே இருக்கு. பேசாமல் லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போ. ஜென்னியிடம் எல்லாவற்றையும் போல இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு இருந்தது. அது சரி, ரமேஷ் சொன்ன துரத்தி விட்டுருவான் ஒரேடியாவே. அட போ பொண்ணே, அவனை நம்பியா நீ பிறந்த? இந்த உலகத்துல நமக்கு 1000 வாசல்மா. ஆஹா மம்மி! மறுபடியும் ஆரம்பிக்காத. ஹேய் ஜான் எப்போ வரான்? இன்னும் 2-3 நாள்லன்னு நினைக்கிறேன். சரியா தெரியலம்மா. அவன் அப்ராடு போனப்புறம் நான் பேசவே இல்லை. அவனுமே தினமும் ஒரு குட் நைட்டையாவது அனுப்புபவன். வெளிநாடு போன பின்ன ஒரு மெசேஜும் அனுப்பவில்லை என்று இப்போதுதான் அவளுக்கு உரைத்தது. ஜென்னியின் பக்கமும் சில கணங்கள் மௌனம். பிறகு கண்ணம்மா, நீ அவனுக்கு ஓகே சொல்லிட்டியா என்ற கேள்வி வந்து தயக்கத்தோடு விழுந்தது. இன்னும் இல்லைம்மா, அவன் திரும்பி வந்ததும் சொல்லலாம்னு இருக்க. நல்லா யோசிச்சுதான் டிசைட் பண்ணுறியா ஜாஷ்? ஜான் நல்ல பையன்தான். ஆனாலும் நீ சொல்ல வர்றது புரியுது. ஆனாலும் அவனை வேணாம்னு சொல்ல எனக்கு ரீசன் இல்லையேம்மா. எப்படியும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கத்தான் போகிறேன். என் க்ளோஸ் ஃப்ரெண்டு இவனை பண்ணிக்கிட்டா என்னன்னு நான் யோசித்தேன். நேற்று நிருவும் உன்னை போலவே தான் சொன்னான். யோசிக்கிறேன் மம்மி, டோன்ட் வரி. ஆ சரி ஜெனி, டைம் ஆச்சு. நான் நைட் பேசுகிறேன். உம்மா. முத்தங்களோடு இணைப்பு துண்டிக்கப்பட நாற்காலியில் சாய்ந்து கொண்டவள் நெஞ்சில் யோசனைகள் சங்கிலி தொடர்களாய். ஜானை திருமணம் செய்ய நினைத்ததன் நோக்கமே வேறு. அவளுக்கு திருமணம், குடும்பம் இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. காலம் பூராவும் சிங்கிளாகவே இருந்து விடத்தான் அவளுக்கு ஆசை. ஆனால் அவளுடைய வீடு அப்படி விட்டு விடாது. இப்போதுதானே படித்து முடித்தாள் என்று சும்மா இருப்பவர்கள் அடுத்த வருடமே சர்வ நிச்சயமாய் ஒரு வரனை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். பெற்றோரின் நியாயமான ஆசையை உடைக்கும் மனம் கொண்டவள் இல்லை அவள். தெரியாத ஒருவனோடு பிடிக்காத பயணத்தில் நுழைவதை விட தெரிந்த நண்பனோடு பயணிப்பது சுலபம் என்று அவள் நினைத்தாள். ஜானுக்குமே அவள் மேல் காதல் எல்லாம் அரும்பிவிடவில்லை. அவனுடைய நினைவுகளும் இப்படித்தான் இருக்கும் என்று அவளுக்கு தெரியும். நண்பனை மணந்தால் ஒத்து வராவிட்டால் பிரிவது சுலபம். இருவருக்குமே சேதாரம் அதிகம் இருக்காது என்று அவள் கணக்கு போட்டிருந்தாள். வீட்டில் ஜென்னி, அலுவலகத்தில் நிரூபன் என்று மாறி மாறி அட்வைஸ் மழைகள். அதற்கு எதிராக வர அவள் கொஞ்சம் நிதானிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். அதைவிட இப்போதைக்கு முக்கியமான பிரச்சனை ஒன்று கையில் இருக்கிறதே. 2 நாட்களாய் ரமேஷ் ஜாஷ் என்னும் ஜெய்வனே அங்கே இல்லாதது போல நடந்து கொள்கிறான். முள்ளின் மேல் நடப்பது போல இருக்கிறது அலுவலகத்தில் அவள் இருப்பது. பேப்பர்கள் காற்றில் படபடத்து இது உனக்கு வேலை நேரம் என்று உணர்த்த சிந்தனையில் இருந்து விடுபட்டு மீண்டும் கட்டுரைக்குள் மூழ்கி போக முயன்றாள் அவள். அலுவலக நேரம் போன் பேசக்கூடாதென்பதுதான் எவ்வளவு சரியானது? கொஞ்ச நேரம் கடந்திருக்கும். ஜாஷ் பாப்பா, உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு என்று அவளை அழைத்தபடி செக்யூரிட்டி வந்து கொண்டிருந்தார், கையில் ஒரு பையோடு. எனக்கா? கேள்வியிலேயே அவன்தானோ என்ற பயம் வந்துவிட அவரிடம் அதை காட்டிக் கொள்ளாமலே கை நீட்டி வாங்கி கொண்டவள் அவர் அகன்றதும் படபடக்கும் மனதோடு அதனை ஆராய்ந்தாள்.
அனுப்புனர் யார் என்று குறிப்பிடாமல் அவளுடைய பெயர் முகவரியை மட்டும் தாங்கி வந்திருந்தது அந்த பார்சல். அவனாகத்தான் இருக்க முடியும். வெடிகுண்டு எதனையும் வைத்து கொல்ல நினைக்கும் அளவுக்கு அவள் முக்கியமானவள் இல்லை என்ற நம்பிக்கையுடன் வெளியே சுற்றப்பட்டிருந்த பச்சை வர்ண காகிதத்தை அவசரமாய் கிழித்தெடுத்தாள் அவள். உள்ளே ஒரு கார்ட்போர்ட் பெட்டி. அதையும் உடைத்து திறந்தபோது குபீர் சிரிப்புதான் வந்து தொலைத்தது. காரணம், உள்ளே இருந்தவை பெரிய சைஸிலான ஆவி பறக்கும் உளுந்து வடைகள். அருகிலேயே சின்ன பிளாஸ்டிக் பெட்டியில் சட்னி வகைகள். ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பான் போலவே என் எதிரி. ஹஹா, ஒரு சாக்லேட் கேக், இல்லையேல் பீஸாவை கொஞ்சம் கெத்தாக அனுப்பாமல் உளுந்து வடை அனுப்பி வைத்த வள்ளலே நீ வாழ்க. தன் பரபரப்பில் மூழ்கியபடி பெட்டியை ஆராய்ந்து கொண்டிருந்த ஜாஷ், ரொமேஷ் அவளையே உறுத்து பார்த்தபடி கடந்து போனதை கவனித்திருக்க நியாயமில்லை. ஆஹா, ஒரு பேப்பர் வைத்திருக்கிறான், அதான பார்த்தேன். கிண்டலாக எண்ணியபடியே சட்னி பாட்டிலால் பாரம் வைக்கப்பட்டிருந்த பேப்பரை விரித்தவள் அவசரமாய் கிழித்து எழுதியது போன்றிருந்த அந்த பேப்பரை விரித்தாள். சாரி குட்டிமா, இன்று உனக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கிறது. என்னதான் உன்னை கட்டம் கட்டி தூக்க முயன்றாலும் உன்னை நினைத்தால் எனக்கு கொஞ்சம் பாவமாகவே இருக்கிறது. சோ, இந்த வடைகளை சாப்பிட்டு ஸ்ட்ராங்காக அதிர்ச்சியை தாங்கிக்கொள். ஆமாம், உன்னிடமிருந்து எந்த ரியாக்ஷனும் வரவில்லையே. எனக்கு சுவாரஸ்யமே இல்லாமல் இருக்கிறது. கமான் பேபி. அடப்பாவி, அதிர்ச்சி என்று வேறு அவனே சொல்றானே, இன்னும் என்னடா ஆப்பு வைத்திருக்கிறாய் என்று டரியலானாலும் வடைகளின் வாசமும் சூடும் சுவை நாளங்களை தூண்டிவிட அவனை மறந்து வடை பெட்டியை தூக்கி கொண்டு எழுந்தாள் ஜாஷரா. தாத்தா, வடை எடுத்துக்கோங்க, என் ஃப்ரெண்டு அனுப்பினா. வாயெல்லாம் பல்லாக சொன்னபடி செக்யூரிட்டிக்கு ஒரு வடையின் மேலேயே சட்னியையும் போட்டு தந்துவிட்டு மாடியில் ஏறினாள் அவள். மதியம் தாண்டிய வேளையில் சுட சுட பெரிய பெரிய வடைகளை கண்டதும் அலுவலகமே உற்சாகமானது. ரொமேஷ் இல்லாத சௌகரியத்தில் அவளது மேஜையை சுற்றி நின்று அத்தனையையும் உற்சாகமாக அவர்கள் காலி பண்ணி முடித்தும் விட்டார்கள். வடையோடு வந்ததினாலோ என்னவோ இம்முறை அவள் அவனை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. மறுபடியும் போய் மீதி கட்டுரையை எழுதி முடித்து அதை டைப் பண்ணி ரொமேஷின் ரிவ்யூவுக்கு அனுப்பிவிட்டே அவள் மேலே வந்தாள். இன்னும் 2 நாட்களில் பெண்கள் தின கட்டுரைகளுக்காக அவளும் பிரதீப்பும் வெளியூர் கிளம்ப இருப்பதால் அலுவலகத்தின் பயண ஃபார்மாலிட்டிஸை ஒவ்வொன்றாக அவளுக்கும் பிரதீப்புக்கும் சேர்த்தே முடித்து கொண்டிருந்தவள். அவர்கள் இருவரும் அந்த ஊரில் தங்குவதற்கான ஹோட்டலை இணையத்தின் உதவியுடன் தேடிக்கொண்டிருந்தாள். அப்போதுதான் கொதிக்கும் முகத்துடன் புயலென ரொமேஷ் உள்ளே நுழைந்தான். அதிசயமாய் வெளியே அமராமல் அவனுடைய அறைக்குள்ளேயே அவன் போய் சில நிமிடங்களில் அவனுடைய பிரிண்டர் இயங்கும் சப்தம் கேட்டது. அடுத்த மாதத்துக்கான மேகசின் டிசைனை ரொமேஷிடம் காண்பிக்க போன நிரூபனும் கட்டுரை ஒன்றிற்கான திருத்தத்துடன் சென்ற பிரியாவும் வந்த வேகத்திலேயே திருப்பி அனுப்பப்பட சில நிமிடங்களில் வெளியே வந்தவன் ஜாஷரா என்று அடிக்குரலில் அழைத்துவிட்டு உள்ளே மறைந்தான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.